டீமும் சேர்ந்து வேலை பண்ணியிருக்கோம். இந்த மொமெண்ட் வரைக்கும் அது நடந்துட்டு இன்னும் அதிகமாக நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக பண்ணீங்கன்னு நம்புறேன். தேங்க்ஸ். ஹோப் தான் படம் என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புகிறோம். இதே ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு நம்புகிறோம். இந்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கீப் சப்போர்ட்டிங். குடும்பமாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம், அழகான ஒரு படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். முகம் சுளிக்காமல் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல படமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட், ஆதரவு, அன்பு எல்லாம் ஒவ்வொருத்தருடையதும் ரொம்ப முக்கியம். நன்றி. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. படத்துல ஃபர்ஸ்ட் படத்துல வந்து எல்லாருக்கும் வந்து காமெடி வச்சிருக்காங்க, உங்களுக்கு மட்டும் சீரியஸாக கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை, காமெடி அதெல்லாம் பண்ணுறது கூட பாலசரவணன் இருக்கார். புதுசாக வினோத் சாகர் அவரும் சேர்ந்துருக்காரு. பத்தாவதுக்கு கதையில் நான் கொஞ்சம் எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கிறதுனால நான் அதை பண்ணிகிட்டு இருந்தால் தப்பாக இருக்குமோன்னு தோணுச்சு. அதனால் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த லைன் மீறாமல் பண்ண பார்த்தோம், இல்லைன்னா தப்பாயிடும் அப்படின்னா. சார் குமார் சார், ப்ரொடியூசரு மானியம் சொல்லி வந்தார். இப்போ மாலை கட்டுவீங்க போகிறது அடுத்த கட்டத்துக்கு ப்ரொடியூசர் அனுப்பிச்சி விட்டாரோ? அதுதான் அவர், அதாவது என்ன ஹீரோவாக நீங்கள் கதை கேட்டிங்களா, ப்ரொடியூசர் கதை கேட்டாங்க? முடிவு பண்ணி கதை கேட்டார். ஸோ எனக்கு ஏற்ற கதையாக அவர் ரொம்ப தெளிவாக இருக்குது. நான் கேட்காமலே நீங்கள் வந்து பெரிய படம் ஒரு பொறுப்பு, இவ்வளோ பெரிய ஒரு படம், இவ்வளோ பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூவோட எனக்கு ஒரு கேரியர் ஆரம்பித்து கொடுத்துருக்காரு. அது எவ்வளோ பெரிய விஷயம்னு இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறேன்னே தெரியல. அதுக்கு தேங்க்ஸ் வந்து என்னால் உண்மையாக உழைக்க தான் முடியும். அதுதான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். திஸ் இஸ் ப்ராமிஸ். தேங்க்ஸ் சார். இந்த ஸ்கூல் வந்து வடிவேல் சார் ஸ்டோரி சொன்னாங்கன்னா அவங்க இறந்துருவாங்க. இந்த காமெடியோடைய இதுவாக இது பேசிக்காக நான் 2018 நான் கேரளா போயிருந்தது. ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு கிராமத்தில் காரில் போயிட்டு இருந்தது. அந்த கார் டிரைவர் சொன்ன ஒரு கதை, அந்த ஊரில் ஒரு வீடை விற்க முடியாததுக்கு ஒரு ரீசன் ஒன்று சொன்னாங்க. கம்மியாக இருந்துச்சு பேசிக்காக. அது நான் கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரம் கழித்து நம்ம திருப்பி கண்டிப்பாக மீட் பண்ணணும்னு நம்புகிறேன். அப்போ நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த இன்சிடென்ட் என்னன்னு சொல்கிறேன். பட் இது நான் இன்ஸ்பயர் ஆகி ஒரிஜினல் லைஃப் தான் இன்ஸ்பயர் ஆகிப்பேன். படத்தை பார்த்து படம் எடுக்கிற விஷயம் எனக்கு வராது. ஏன்னா ஏதாவது ஒன்று கிளாசிக்காக இருந்ததுன்னா அதை திருப்பி ரீக்ரியேட் பண்ணக்கூடாது. நம்ம ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணுவோம், எனக்கு அதுதான் வரும் புதுசாக. ஏன்னா அது அப்படி ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக என்னென்னா இந்த டீம் ரொம்ப சிம்பிள் பிரதர். நம்ம ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கிட்டால் எல்லாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எந்த ஆக்டர்கிட்டே போய் இப்படி நடிங்க அப்படி நடிங்கலாம் சொல்கிறதே கிடையாது. இப்போ ஆர்ஜேவாக இருக்கிறதுனால ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப பெரிய விஷயத்தை நம்ம சுருக்கி பேசணும். அந்த டைம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் என்னால் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை எளிமைப்படுத்தி சுருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுதான் இந்த ஸ்கிரிப்டில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களே திரும்பி வராங்க. நீங்கள் ஒரு காம்பினேஷன் ஃபேக்டர் ஹவு டு மேனேஜ் த காம்பினேஷன்? சார் அதுக்கு வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் யோசிக்கிறது என்னன்னா, ஆஃப்டர் கோவிட் ஆடியன்ஸ் பெருசாக இவால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க. ஆடியன்ஸோட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. ஏன்னா உலக திரைப்படங்கள் நிறைய பார்க்குறாங்க. ஸோ என்னென்னா இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ஒரு ரொம்ப சாதாரணமாக ஒரு கதையை கொண்டு போய் கொடுத்துட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் கேட்டர் பண்ணணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சர் பண்ணுறது. ரொம்ப ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் கதை தான் இது. இப்போ ப்ராடர் பர்ஸ்பெக்டிவ். ஸோ வி கீப் இன் டச் ஆல் த டைம். ஆனால் அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தோடைய நெக்ஸ்ட் மீட் எது நடந்தாலும் வினோத் சாகர் எனக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நான் சொல்கிறேன். அது எந்த நடிகனும் ஒரு டேரக்டருக்கு பண்ணியிருக்க முடியாது. அதை மீறி நான் இந்த படத்தில் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னா அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கும் நீங்களே புரிஞ்சுக்கணும். குமாரன் வந்து ஃபீல்ட் ஆக்டர் வந்து டேரக்டர் கம்ஃபர்ட்டாக இருக்க மாட்டாங்க, ஹீரோவில் கேட்க மாதிரி இருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்தார்? இல்லாட்டி தாண்டி ஏதாவது சொன்னாரா நான் ஹீரோ ஆகிட்டேன்? வாய்ப்பே இல்லை. நான் இது கண்டிப்பாக எல்லோரும் முன்னாடியே சொல்லணும், அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன். குமரன் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி டான்ஸர். இந்த படத்தில் டான்ஸே இல்லை. குமரன் டான்ஸ் வேணும்னு கேட்கல. குமரன் வந்து பயங்கர ஃபிட், பயங்கர அத்லெட்டிக். நினச்சிருந்தா ஒரு ஃபைட் வச்சுருக்கலாம், 2 ஃபைட் வச்சுருக்கலாம். இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் இருந்தது. ஆனால் குமரன் ஃபைட் வேணும்னு கேட்கல. எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா இருக்கணும். குமரனுக்கு காமெடி எக்ஸ்ட்ராடினரியாக வரும். நானும் குமரனும் யூடியூப்பில் பண்ண எல்லா வீடியோவுமே காமெடி வீடியோ தான். குமரன் இஸ் அ ரைட்டர் பை ஹிம்செல்ஃப். இது எல்லாத்தையும் தாண்டி கதைக்காக ஒருத்தர் தன்னை வந்து பின்னாடி நிறுத்திட்டு கதையை முன்னாடி போய் வைக்கிறார் அப்படின்னா அந்த அந்த குவாலிட்டி தான் ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் கேட்டது இப்போ சீரியல் சினிமா அப்படிலாம் கிடையாது. நானே படத்தில் சொல்லியிருப்பேன், நடிப்புன்றது ஒரு கலை சார், அது எங்கே பண்ணால் என்ன அப்படின்றது தான். ஸோ அது எங்கே பண்ணாலும் நடிப்பு தான் இருக்குது. இப்போ எனக்கு என்னென்னா இந்த படத்தில் ஒரே சேலஞ்ச் தான் இருந்தது. எல்லார் வீட்டுக்கும் போன குமரனை திருப்பி
நம்ம எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் தான் சேர்க்கணும். ஆனால் இது வரைக்கும் அவங்க பார்க்காத ஃபார்மேட்டில் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் சேலஞ்சாக இருந்ததே தவிர மிச்சப்படி குமரன் கிட்டலாம் ஸ்கிரிப்ட் என்னோட எல்லா பேருக்கும் பைஹார்ட்டாக தெரிஞ்ச ஹீரோ. நானே விட்டா கூட அண்ணா அந்த டைலாக் விட்டீங்கன்னு சொல்கிற லெவலுக்கு அந்த லெவலுக்கு ப்ரிப்பேர்டான ஹீரோலாம் இன்றைக்கி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ குமரனுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இந்த படத்தின் மூலமாக நான் அமையணும்னு நான் நம்புகிறேன். கணேஷ் சாரும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிரதராக அந்த கதை தான். குமரனுடைய ஒரிஜினல் ஹீரோயின் வரலையா? ரியல் ஹீரோயின் ஒய்ஃப் சொல்கிறேன். படம் பார்த்தாங்களா? பார்த்தேன். வந்துருக்கணும்ல இங்கே உங்களுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட்டிங். பார்க்கவே இல்லைன்னு நினைச்சேன். என்னடா இது ட்ரெஸ் மீட் ஏதோ கலை எழுந்து காணப்படுது. என் தலையை விட்டா ஏதோ விஷயம்னா ஸோ அதனால் எனக்கு இதில் தான் நடிக்கணும். லக்கி மந்தி நான் ஒரு சீன் நடிச்சேன்னா அதுக்கு யோகி பாபு தான் நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கம்பல் பண்ணேன். ஸோ இந்த படத்தில் அந்த சீனை டேரக்டர் நடித்தா மட்டும்தான் ஆடியன்ஸ் கன்வின்ஸ் ஆவாங்கிறதுனால தான் நடித்தேன். மிச்சப்படி எனக்கு ஒன்றும் நடிக்கக்கூடாது அப்படின்னா இல்லை, பட் நான் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்குதுன்னா திருப்பி என்னை வந்து ஒரு கார்பரேட் வில்லன் இப்படியே தான் என்னை பார்த்தாலே வில்லன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நான் எடுக்கிற படம்லாம் பார்த்தா அப்படி இருக்காது. ஸோ இந்த டைப் காஸ்டிங் எனக்கு பிடிக்கல. வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ரோல்ஸ் தான் நடிப்பேன். அப்படின்னா இல்லை.